Hello friends, welcome to my channel. So இந்த வீடியோவில் வந்து செயின் ஸ்டிச் சில்க் த்ரெட் வச்சு எப்படி செயின் ஸ்டிச் போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன பிராண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது வந்து டபுள் பெல், லோட்டஸ் அண்ட் கேபிசி. ஸோ இந்த 3 பிராண்ட் தான் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் வந்து டபுள் பெல் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் அந்த உங்கள் ஏரியாவில் அது கிடைச்சிதுன்னா அது வாங்கிக்கிங்க, இல்லைன்னா லோட்டஸ் ஆர் கேபிசி. ஸோ நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, பட் இந்த 3 பிராண்ட் தான் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது. ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த பிராண்ட் கிடைக்குதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிங்க. டெக்ஸ்சர் கொஞ்சம் ஒவ்வொரு பிராண்டுக்கும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். உங்களுக்கு சில்க் த்ரெட் ஒவ்வொரு ஷேட் இருக்கும். ஸோ இப்போ இந்த லாவெண்டர் ஷேட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இங்கே இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருப்பாங்க. நம்பர் 14 ஷேட் இது. ஸோ இந்த டார்க் ப்ளூ கலருக்கு வந்து ஸோ இங்கே வந்து நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ 18 ND. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், சப்போஸ் நீங்கள் இந்த கலர் சூஸ் பண்ணுறீங்க, ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா ஸோ இந்த மேலே இருக்க இந்த கவர், ஏன்னா இதில் தான் இந்த நம்பர் இருக்குது. சப்போஸ் இந்த உங்களுக்கு இந்த த்ரெட்டும் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சி, முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் போய் கடையில் இந்த பிராண்ட் சொல்லிவிட்டு இந்த நம்பரை சொன்னால் போதும். 18 ND அப்படின்னு நம்ம சொன்னாவே அவங்க வந்து இந்த பிராண்டில் இந்த நம்பருக்குள்ள த்ரெட்டை வந்து அவங்க ஷாப்பில் எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் இந்த கவரை வந்து நீங்கள் எப்போவுமே மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த த்ரெட்டை எடுக்கும்போது இந்த கவர் என்ன பண்ணுங்கள், இது ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்படி நல்லா ஃபோல்டு பண்ணி ஸோ இந்த கேப் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுக்கிங்க. ஸோ உங்களுக்கு அந்த கவர் வந்து மிஸ் ஆகாமல் அப்படியே இருக்கும். ஸோ நீங்கள் எப்போனாலும் இந்த த்ரெட்டு கலர் வந்து, ஏன்னா நீங்கள் ஒரு ப்ளவுஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க, த்ரெட்டு முடிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் வேறு கலர் போட்டிங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும். அதனால் அப்புறம் நீங்கள் இந்த த்ரெட்டு நம்பர் தெரியலனாலும் கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எப்போனாலும் எடுத்து நீங்கள் போய் ஷாப்பில் திரும்ப போய் இதே நம்பரை சொன்னீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ இந்த சில்க் த்ரெட்டில் நான் இந்த மேலே இருக்க கவரை வந்து ரெண்டுமே உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி நான் சேஃபாக வச்சுட்டேன். நான் எப்போவுமே செயின் ஸ்டிச் வந்து நம்ம வந்து டபுள் த்ரெட்டாக தான் நம்ம ஒர்க் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், பார்க்க நல்லா பார்வையாகவும் இருக்கும். நீங்கள் சில்க் த்ரெட்டு வந்து இந்த மாதிரி டபுள் கலராக கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு இந்த 2 த்ரெட்டையும் எடுத்துகிட்டு ஸோ இந்த எண்டில் நாட் போட்டுருங்க. நாட் போட்டாச்சு. ஸோ அடுத்தது வந்து நம்ம சில்க் த்ரெட் வந்து எல்லாமே த்ரெட் எல்லாமே நமக்கு வந்து இந்த கிளாத்துக்கு கீழே தான் நம்ம வைக்க போகிறோம். ஸோ நீங்கள் வெறுமனே நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா இது வந்து ரோல் ஆகி எங்கேயாவது போகிறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்கும் கீழே. ஸோ என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஏதாவது பாக்ஸ், அந்த மாதிரி சின்ன பாக்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த த்ரெட்டை போட்டுட்டு கீழே வச்சுருக்கேன். ஸோ நம்ம கீழே ஜரி த்ரெட்டுக்கு எப்படி எடுத்தோமோ ஸோ அதே மாதிரி தான் எடுக்கணும். இன்னொன்று, எப்பவுமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது பேக்கில் ஒரு ஸ்டிச் வந்து சின்னதாக போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபார்வர்டில் போங்க. நம்ம ஜரி த்ரெட்டுக்கு எப்படி ஒர்க் பண்ணோமோ அதே மாதிரி தான் செயின் ஸ்டிச்சுக்கும் போடணும். அதை ஃபைனலாக எப்படி நாட் போடுறதுன்னு பார்க்கலாம். நல்லா இப்படி இழுத்து விட்டுக்கிங்க. ஸோ இதுக்குள்ளோடி வந்து இந்த ப்ரீவியஸ் லூப் இருக்கும் இல்லையா, ஸோ அதை ஹோல்டு பண்ணிக்கிட்டு இந்த த்ரெட்டை அப்படியே கீழே மெதுவாக கீழே இழுத்துருங்க. ஸோ உங்களுக்கு வந்து நாட் வந்துடும். ஸோ இப்போ வந்து டபுள் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு செயின் போட்டுக்கலாம்.
போட்டுட்டு நாட் போட்டுருங்க. ஸோ திரும்ப எப்படி நாட் போடுறதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த த்ரெட்டை நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு கீழேருந்து ஒரு த்ரெட் எடுத்து நல்லா மேலே நல்லா இழுத்து விட்டுக்கிங்க. இந்த லூப் க்ளோடி ப்ரீவியஸ் லூப் இருக்கு இல்லையா, ஸோ அந்த லூப்பை வந்து நம்ம வந்து ஹூக்கால் ஹோல்டு பண்ணிக்கணும். ஹோல்டு பண்ணிவிட்டு கீழே மெதுவாக நம்ம அந்த த்ரெட்டை இழுத்தோன்னா அது வந்து நாட் விழுந்துடும். ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நான் லைட் க்ரீன் கலர் சில்க் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு சில்க் த்ரெட்டு கீழேருந்து எடுத்துகிட்டு ஸோ ஏற்கனவே நம்ம செயின் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்குள்ளே இருந்து இந்த த்ரெட்டை நம்ம எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி அந்த ப்ரீவியஸ் செயினுக்குள்ளேயே விட்டு விட்டு நம்ம எடுத்துகிட்டு வரணும். இந்த மாதிரி ஏற்கனவே போட்ட செயினுக்கு இன் பிட்வீன் வந்து நம்ம செயின் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். நம்ம வந்து 2 டைப் செயின் பார்த்துருக்கோம். இது வந்து நார்மல் செயின். இந்த செயின் வந்து ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டுட்டு அந்த அடுத்த செயின் வந்து அந்த ப்ரீவியஸ் செயின்குள்ளோடே நம்ம எடுத்து நம்ம இது பண்ணுவோம். இப்போ வந்து டபுள் கலரில் எப்படி செயின் போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது நான் எல்லோ எடுத்திருக்கேன். எல்லோவில் ஒரு செயின் போட்டுக்கிங்க. ஸோ இந்த நல்லா லாங்காக எடுத்து விட்டுக்கிங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ளூ கலர் எடுத்திருக்கேன் நான். ஸோ ப்ளூ கலர் வந்து ஏற்கனவே நம்ம இந்த எல்லோ எடுத்திருக்கோம் இல்லையா, ஸோ அந்த லூப்புக்குள்ளோடு விட்டு கீழேருந்து நம்ம இந்த ப்ளூவை நல்லா எடுத்து மேலே எப்படி விட்டுறணும். இப்போ ப்ரீவியஸாக அந்த எல்லோ லூப் மேலே இழுத்து விட்டுருக்கோம் இல்லையா, ஸோ அதை கீழே வந்து புல் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து அங்கே லாக் ஆகிடும். இப்போது இந்த ப்ளூவில் ஒரு செயின் போட்டுக்கிங்க. ஸோ இதுவும் நல்லா லாங்காக இழுத்து விட்டுக்கிங்க. ஸோ இந்த லூப்புக்குள்ளோடி போயிட்டு கீழேருந்து திரும்ப எல்லோ கலரை நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். ஸோ நீங்கள் எல்லோ எடுத்துட்டு ஸோ 2 த்ரெட்டும் வந்துருச்சு. இப்போ இந்த ப்ளூவை வந்து கீழே புல் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்கு அது வந்து லாக் ஆகிடும். இப்போ இந்த எல்லோவில் நீங்கள் செயின் போடணும். ஸோ கீழே புல் பண்ணிவிட்டு, ஏன்னா செயின் வந்து ஷார்ட்டாக தான் போடணும். இதை நல்லா மேலே இழுத்து விட்டுக்கிங்க. ஸோ இந்த லூப்புக்குள்ளோடி போயிட்டு கீழே இருந்து ப்ளூ த்ரெட் எடுக்கணும். ப்ளூ எடுத்துட்டு கீழே வந்து எல்லோவை புல் பண்ணிவிடுங்க. ஸோ அது லாக் ஆகிடும். ஸோ இந்த ப்ளூ க்ளோடி விட்டு திரும்ப எல்லோ கலர் த்ரெட்டு. ஸோ அந்த மாதிரி எல்லோ எடுத்துட்டு ப்ளூவை கீழே புல் பண்ணிட்டேன். இப்போ இந்த லூப்பு க்ளோடி நம்ம வந்து ப்ளூ எடுக்கணும். கீழே எல்லோ புல் பண்ணிடணும். அடுத்தது எல்லோ. ப்ளூ.
ஸோ இந்த மாதிரி 2 கலரும் நம்ம ஆல்டர்னேட்டிவாக கொண்டு வந்துட்டு ஃபைனலாக 2 த்ரெட்டுமே வந்து நாட் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிடணும். ஸோ 2 கலர் த்ரெட்டும் நம்ம வந்து நாட் போட்டாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ 2 கலரும் வந்து ஆல்டர்னேட்டிவாக இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ செயின்லேயே வந்து இது வந்து நார்மல் செயின். ஸோ இது டபுள் செயின், ஏற்கனவே போட்ட செயின்குள்ளோடி ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டுட்டு மேலே திரும்ப ஒரு செயின் போடணும். ஸோ இது வந்து டபுள் கலர் செயின். ஸோ இந்த மாதிரி 3 டைப் இருக்குது. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுவரை என்னோடய சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.